Hello students, இன்னைக்கு வந்து chapter 9 list tuple set and dictionary இந்த லெசனோட third and fourth question தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே first and second chapter discuss பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த third and fourth question ரொம்ப ஈஸியான கொஷின். பேப்பர் ஈஸி அப்படின்னா கண்டிப்பாக அந்த செட் ஆப்ரேஷன் ஃபோர்த் கொஷின் கண்டிப்பாக அந்த பேப்பரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்லி போர்டு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்ட கொஷின், FAQ ரெண்டுமே. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பாக இதை படிக்காமல் விட்டுறாதீங்க. ஈஸியான கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் நெஸ்டட் டப்பிள் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெஸ்டட் டப்பிள்னா என்ன, எக்ஸாம்பிளோட சொல்லிடலாம். இப்போ இந்த நெஸ்டட்ன்ற வார்த்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஏற்கனவே நெஸ்டட் லூப்பு, நெஸ்டட் இஃப் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? நெஸ்டட்னா என்ன அர்த்தம்? நெஸ்டட் இஃப்னா இஃப்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் ஆகிருக்கும். நெஸ்டட் ஃபார்னா ஃபார்க்குள்ளார இன்னொரு ஃபார், அதுக்கு பேர் தான் நெஸ்டட். அது மாதிரி டப்புள்குள்ளார இன்னொரு டப்புள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நெஸ்டட் டப்புள். ஸோ பைத்தான் டப்புள் கேன் பி டிஃபைன் இன்சைட் அனதர் டப்புள் தட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் டப்புள். ஓகே, ஸோ டப்புள்னா என்ன? லிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், எலமெண்ட்ஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அப்போ டப்புள்னா எப்படி எழுதணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு வித்தின் பெராந்தசிஸில் இருக்கும், அதுதான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, 40. ஸோ இதுக்கு பேர் தான் டப்பிள். ஓகேவா? ஸோ செப்பரேட்டட் பை கமாஸ். என்ன லிஸ்ட்டும் இதே மாதிரி தான். லிஸ்ட்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதே நான் இப்படி கொடுத்தேன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தேன்னா அது வந்து லிஸ்ட் ஆகிடும், இது வந்து டப்பிள் ஆகிடும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து சேஞ்ச், இந்த எலமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இங்கே இந்த எலமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ டி ஆஃப் 0 ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் மாற்ற முடியாது. ஃபஸ்ட் எலமெண்ட்டை 1ன்றதை 5ஆக மாற்றலாமா? மாற்ற முடியாது, ஆனால் இங்கே உண்டு. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இம்யூட்டபிள். ஓகேவா? ஸோ டப்பிள் கேன் பி டிஃபைன் அனதர் டப்பிள். ஸோ டப்பிள்குள்ளார இது ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது எல்லாத்தையும் எலமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். நெஸ்டட் டப்பிள் என்னன்னா ஈச் டப்பிள் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் எலமெண்ட். ஸோ இது ஒரு நம்பராக இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக இது எல்லாமே சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உள்ளே இருக்கிற இது டப்பிள், இந்த உள்ளார இருக்கிற எலமெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கூட கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக டப்பிளே கொடுத்தா அதுக்கு பேர் நெஸ்டட் டப்பிள். ஓகேவா? ஸோ T1, T2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் தான் நெஸ்டட் டப்பிள். இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இது ஒரு நெஸ்டட் டப்பிள், ஈச் டப்பிள் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் எலமெண்ட். T1ன்றது ஒரு டப்பிள், ஒரு எலமெண்ட், T2ன்றது இன்னொரு எலமெண்ட். அப்போ இந்த T1குள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னா திருப்பி அதுவுமே டப்பிளாக அதில் நிறைய எலமெண்ட்ஸை டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டப்பில் டிஃபைன் பண்ணும். இப்படி தான் நெஸ்டட் டப்பில் டிஃபைன் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் லூப். ஃபார் லூப் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஆக்சஸ் ஆல் தி எலமெண்ட்ஸ் இன் அ நெஸ்டட் டப்பிள். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபார் லூப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ டாப்பர்ஸ் ஈக்குவல் டு டப்பிள் நேம் வந்து டாப்பர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டப்பில், அந்த டப்பிள் நேம் வந்து டாப்பர்ஸ் ஈக்குவல் டு பெராந்தசிஸ் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் அந்த டாப்பர்ஸ்ன்ற டப்பிள் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? உள்ளார இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் ஒரு டப்பிள், அதனால தானே இது, ஏன்னா இது நெஸ்டட் டப்பிள் இல்லையா இங்கே. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இது ஃபஸ்ட்டு டப்பிள். ஓகேவா? ஸோ இது T1. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் T2. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டப்பிள் இங்கேருந்து இது வரைக்கும் இது T3. இது வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் அடுத்த டப்பிள் T4. ஸோ 4 டப்பிள் டிஃபைன் ஆகிருக்கு உள்ளார. ஓகேவா? அப்போ இந்த டாப்பர்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 4மே டப்பிளாக இருக்குது, ஏன்னா இது நெஸ்டட் டப்பிள். ஓகேவா? ஸோ அப்போ இந்த T1ன்றதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்குமே என்னென்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 வேல்யூஸ் இருக்குது. வினோதினி நேமு, இது வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஒரு கிளாஸு, 4 ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம நெஸ்டட் டப்பிளில் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ வினோதினின்ற பேர், அப்புறம் கிளாஸ் நேமு 12F, அப்புறம் அவளோட பர்சன்டேஜ் 98.7. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு டப்பிள். அப்போ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெராந்தசிஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க, கமா போட்டு அடுத்தது.
அடுத்த எலமெண்ட் அதே மாதிரி சௌந்தர்யா 12H 97, தாரணி 12F 95 பாயிண்ட், அடுத்தது சாய்ஸ்ரீ 12G 93.8. ஓகேவா? ஸோ இதுதான் நெஸ்டட் டப்பிள். ஸோ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ பெராந்தசிஸ் தப்பாக போட்டுறாதீங்க, இப்படி தான். ஸோ ஈச் எலமெண்ட் நெஸ்டட் டப்பிள், ஈச் டப்பிள் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் எலமெண்ட். ஸோ ஒரு டப்பிளையும் நம்ம என்னன்னு சொல்லணும், எலமெண்ட். இது T1ன்றது ஒரு எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இது தேர்ட் எலமெண்ட், இது ஃபோர்த் எலமெண்ட். ஓகேவா? இதை எப்படி இதை பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா அடுத்த லைனில் வந்து ஃபார் ஐ என் டாப்பர்ஸ் கோலன் பிரிண்ட் ஆகி இண்டென்ட் ஆகிருக்கணும். அப்போ என்னாகும், ஃபார் லூப் என்ன பண்ணும், டாப்பர்ஸ்ன்ற டப்பிளில் இருந்து ஒரு எலமெண்ட்டாக எடுத்து இதில் போடும். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது, T1, அதாவது வினோதினி 12F 98.7, அதை எடுத்து ஐயில் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் உள்ளே போகும், உள்ளே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது, பிரிண்ட் ஆஃப் ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது, T1 இல்லையா, அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணும், திருப்பி லூப்பு இட்ரேட் ஆகும். இட்ரேட் ஆகும்போது செகண்ட் வேல்யூ, செகண்ட் எலமெண்ட் என்னது, சௌந்தர்யா 12H. ஸோ செகண்ட் லைனில் பிரிண்ட் ஆகிடும். திருப்பி தேர்ட் எலமெண்ட் அடுத்த லைனில், அப்புறம் ஃபோர்த் எலமெண்ட் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். டப்பிளில் வேல்யூஸே இல்லை. ஸோ ஃபார் லூப்பு முடிஞ்சிருச்சு. நமக்கு ஒரு டப்பிலும் ஒரு லைனில் வந்துருச்சு. புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் வேறு பேர் கூட கொடுத்துக்கலாம். இது டிஸ்பிளே ஆகும்போதுமே இப்படி ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். டப்பிள்ன்றதுனால கண்டிப்பாக பராந்தசிஸ் போட்டு தான் எழுதணும், அவுட்புட் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலமெண்ட்டு அந்த டப்பிள்குள்ளார இருக்கிற இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா திருப்பி ஃபார் லூப்குள்ளார இன்னொரு ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். அது உங்கள் புக்கில் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு அந்த எலமெண்ட் ஒரு டப்லையும் பிரிண்ட் பண்ணுறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ஸோ இதுதான் 3 லைனு, ஒரு எக்ஸாம்பிள், 1 அவுட்புட். அவ்வளோதான், ஈஸியாக 5 மார்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் போகலாம். Explain the different set operations supported by Python with suitable example. Very easy question இது. மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற செட் ஆப்ரேஷன் பைத்தானை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ பைத்தான் அதுக்கு தனியாக ஆப்ரேட்டர்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மேக்ஸில் செட் ஆப்ரேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது பைத்தானில் ஹேண்டில் பண்ணுறது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுனா என்னென்னு எழுதிக்கோங்க. செட் இஸ் அ மியூட்டபிள். இதுவும் செட்டுன்றதும் ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப் தான். லிஸ்ட்டு டப்பிள் படித்தோம் இல்லையா, அது மாதிரி செட்டும் ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப்பு தான். ஸோ இட் இஸ் அ மியூட்டபிள் and unordered collection of elements without duplicates இல்லாமல் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ன்றது நம்ம வந்து லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 2, 3 2 தடவை நான் எழுதுகிறேன். இது வந்து என்ன பண்ணும், 4 எலிமெண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும். ஏன்னா இங்கே வந்து 2ன்ற நம்பர் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ ஒரு தடவை அப்படின்லாம் கிடையாது. செகண்ட் எலிமெண்ட் இஸ் ஆல்சோ 2, தேர்ட் எலிமெண்ட் இஸ் ஆல்சோ 2 அப்படின்னு தான் எடுத்துக்கும். ஆனால் நான் செட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். செட்டு வந்து என்க்ளோஸ்ட் வித்தின் curly braces. இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் லிஸ்ட்டுக்கு, டப்பிளுக்கு பெராந்தசிஸ், செட்டுக்கு curly braces யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் பிரிண்ட் கொடுத்தேன்னு வச்சா, பிரிண்ட் கொடுக்குறேன், பிரிண்ட் ஆஃப் எஸ் கொடுத்தா இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா 1, 2, 3. இட் அவாய்ட் த டூப்ளிகேட்டாக இருந்தால் ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகும். லிஸ்ட்டு டப்பிள்லாம் அப்படி பண்ணாது. அதனால தான் வித்தவுட் டியூப்ளிகேட்ஸ். அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு எலமெண்ட்டையும் கீ வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. செட்டில் லிஸ்ட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. என்டையர் இது தான் ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாது. இன்டர்னலாக ஹேஷ்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது இண்டிவிஜுவல் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம பிரிண்ட் கொடுத்தா எப்போதும் ஒரே ஆர்டரில் தான் வரும்னு கிடையாது. ஏன்னா அது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலை. அதனால் பைத்தான் அப்படி ஆக்சஸ் பண்ணாது. அதனால் என்ன ஆகும், ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் இந்த வேல்யூஸ் வந்து ஆர்டரில் நம்ம கொடுத்த ஆர்டர்லேயே வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அதே ஆர்டரில் வரும், சம்டைம்ஸ் அந்த ஆர்டரில் வராது. அதனால தான் அன்ஆர்டர்ட். ஏன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 இண்டெக்ஸ், செகண்ட் எலிமெண்ட் 1 இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஆக்சஸ் பண்ணாது. லிஸ்ட்டு டப்பிள் அப்படி தான் பண்ணும், பட் செட் அப்படி பண்ணாது. அதனால தான் இந்த அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இன்டராக்டிவ் மோடில் இருக்குது. இப்போ பாருங்கள், L is equal to
ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் லிஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன் 2, 2, 3. அடுத்த லைனில் பிரிண்ட் கொடுக்குறேன் பிரிண்ட்டு எல். ஸோ அதே டூன்றது செகண்ட் எலமெண்ட்டும் 2 தான், தேர்ட் எலமெண்ட்டும் 2 தான். டியூப்ளிகேட்ஸ் இருக்குது, ஆனால் அது அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நான் இதே வந்து செட்டு கொடுக்குறேன். S is equal to செட்டுனா கர்லி பிரேசஸ்குள்ளார கொடுக்கணும். 1, 2வே 2 தடவை கொடுத்துடலாம். 3 அதையே கொடுக்குறேன். print of S. இப்போ 2 2 தடவை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது எப்படி டிஸ்பிளே ஆகுது? டியூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு எலமெண்ட்டாக தான் எடுக்கும். 2 தடவை இருந்ததுன்னா அது 10 தடவை இருந்தாலும் அது ஒரு எலமெண்ட்டாக தான் எடுத்துக்கும். இது சேர்த்து ஒரு எலமெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? இதே வந்து ஆர்டர் மாற்றி வரும்னு சொன்னேன்ல, இது லக்கிலி அதே ஆர்டரில் வந்திருக்கு. சம்டைம்ஸ் நான் வேறு மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ S is equal to 1, 8, 5 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எலமெண்ட் கம்மியாக இருந்தால் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பாருங்கள், ஆர்டர் மாற்றி வருது பார்த்தீங்களா? 8, 1, 5. ஸோ அதனால தான் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். ஏன்னா அது வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணாது. இண்டெக்ஸ் வச்சு லிஸ்ட்டெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுனால தான் நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே ஆர்டரில் வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஓகேவா? அந்த டியூப்ளிகேட்ஸ் அன்ஆர்டர்டோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? இப்போ பைத்தான் சப்போர்ட் செட் ஆப்ரேஷன் such as யூனியன், இன்டர்செக்ஷன். 4 செட் ஆப்ரேஷன் இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனியன். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more செட்டு. 2 செட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையுமே எடுத்தா அதுக்கு பேர் வந்து யூனியன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஆப்ரேட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பைத்தான் வந்து ஸ்பெஷலாக ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கு. யூனியனுக்கு வந்து பைப் கேரக்டர். ஓகேவா? இட் இஸ் யூஸ் டு யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஆப்ரேட்டர் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபங்க்ஷன் வச்சும் எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் பேர் என்ன அப்படின்னா யூனியன். ஃபங்க்ஷன்றதுனால கண்டிப்பாக பேராந்தசிஸ். ஓகேவா? ஸோ இட் ஆல்சோ யூஸ் டு ஜாயின் 2 செட்ஸ். 2 செட்டை ஜாயின் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா யூனியன்ற ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா ஆப்ரேட்டர் வந்து இந்த பைப் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வென் டயக்ராம் உங்களுக்கு ஏற்கனவே மேக்ஸில் படிச்சிருப்பீங்களா? அதை அப்படியே எழுதி ஷேட் பண்ண வேண்டியதான். எல்லா எலமெண்ட்ஸ்ன்றதுனால செட் ஏ, செட் பி ரெண்டையும் ஷேட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாருங்கள். செட்டு 2 செட்டு வேணும் இல்லையா? 2 செட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணோம். செட்டு அண்டர்ஸ்கோர் ஏ. செட்டு நேம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் வரக்கூடாதுன்றதுனால அண்டர்ஸ்கோர். செட்டு அண்டர்ஸ்கோர் ஏ ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளார 2, 4, 6, 8. செட்டு பியில் ஏபிசிடி ஸ்ட்ரிங்குன்றதுனால நம்ம வந்து கோட்ஸ்குள்ளார கொடுத்துருக்கோம். ஓகேவா? யூ அண்டர்ஸ்கோர் செட் இஸ் ஈக்குவல் டு செட்டு ஏ பைப் கேரக்டர் செட்டு பி ரெண்டையுமே யூனியன் பண்ணணும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுலேயும் உள்ள எலமெண்ட்டை கம்பைன் பண்ணி பிரிண்ட் யூ செட் கொடுத்ததுனால கம்பைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். அப்போ யூ செட்டில் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ 2, 4, 6, 8 ஏடிசி. சப்போஸ் 4 2 தடவை வருதுன்னா 4 ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஏன்னா இட் அவாய்ட்ஸ் டியூப்ளிகேட்ஸ். நீங்கள் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக செட்டு அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது, கண்டிப்பாக அண்டர்ஸ்கோர் போடணும். ஏன்னா வேரியபிளில் ஸ்பேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளாக ஏ ஈக்குவல் டு 2, 4, 6, 8. அடுத்தது பி ஈக்குவல் டு ஏ, பி, சி, டி. நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிளே வச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? டைரெக்டாக பிரிண்ட்டில் அடுத்ததெல்லாம் அப்படி தான் இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி யூ செட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததெல்லாம் டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஏ பைப் கேரக்டர் பி அப்படியே கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த அவுட்புட் வரும். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? இந்த செட் அண்டர்ஸ்கோர் ஏக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளாக ஏ பி அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா இங்கே எழுதும்போது ஸ்பேஸ் விட்டுட்டிங்கன்னா தப்பாயிடும். அண்டர்ஸ்கோர் கண்டிப்பாக போடணும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த வேல்யூஸை எழுத வேண்டியது தான். ஓகேவா? செட் ஏ முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள்.
யூனியன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இன்டர்செக்ஷன். இட் இன்க்ளூட்ஸ் த காமன் எலமெண்ட்ஸ். ரெண்டு செட்டு, நம்ம ரெண்டு செட்டு வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ரெண்டு செட்டில் உள்ள காமன் எலமெண்ட்ஸ், ரெண்டுக்கும் சேர்ந்த பொதுவான எலமெண்ட்ஸ் என்னவோ அதை சொல்கிறது தான் இன்டர்செக்ஷன். அதுக்கு ஆப்ரேட்டர் சிம்பிள் என்ன, ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் என்ன, இன்டர்செக்ஷன்ற ஃபங்க்ஷன். ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷன்றதுனால கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டுலேயும் உள்ள காமன் எலமெண்ட். இட் இஸ் யூஸ்ட் இன்டர்செக்ட் டூ செட்ஸ் இன் த பைத்தான். ஓகே, இதை வென் டயக்ராம் பார்க்கலாம். செட் ஏ செட் பி போடுங்க. இப்போ ரெண்டுக்கும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் இல்லையா, அதனால நம்ம வந்து இங்கே இதை அதை ஷேட் பண்ணோம். இது மட்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் காமன் அர்த்தம். ஸோ ரெண்டுலேயுமே இருக்கணும் அந்த நம்பர், அந்த வேல்யூ. ஸோ இதை இந்த மாதிரி இதை ஷேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே செட் ஏ டு செட் ஏக்கு பதிலாக நம்ம ஏன்னு கூட எழுதிக்கலாம். நீங்கள் வெறும் ஏன்னு மட்டும் எழுதினாலும் ஓகே தான். சரியா? ஏ ஈக்குவல் டு ஏ டு 4D ABCD. அப்போ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஏ ஆம்பர்சன்ட் பி. செட்டுன்றது வேணால் சும்மா ஏ பின்னு கூட கொடுத்தா ஓகே தான். புரிஞ்சுதா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள காமன் எலிமெண்ட் என்னன்னு பாருங்கள். இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. 2 வேறு இதில் இல்லை, 4ம் இல்லை, டி ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஏ கமா டி இதுதான் அவுட்புட். ஓகேவா? இன்டர்செக்ஷன் இது காமன் எலிமெண்ட். அடுத்தது டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னா என்ன? இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் ஃபஸ்ட் செட் பட் நாட் இன் த செகண்ட் செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு செட்டை பார்க்கும். எல்லா எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்டு, ஆனால் செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட்டை காமிக்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு மைனஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு. அண்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ரெண்டு செட் ஏ செட் பி இருக்குது. அப்போ காமனை விட்டுறணும், மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ காமனை விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட்ஸ் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் ஃபஸ்ட் செட் ஒன்லி பட் நாட் இன் த செகண்ட் செட்டு. செகண்ட் செட்டில் காமனாக இருக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு மீதி எலிமெண்ட்டை இங்கே எழுதணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். A equal to A to 4D ABCD. ஓகேவா? பிரிண்ட் செட் ஏ மைனஸ். இப்போ மைனஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு செட் ஏன்றது ஃபஸ்ட்டு செட்டு, செட் பின்றது செகண்ட் செட். ஃபஸ்ட்டு செட் மைனஸ் செகண்ட் செட். அப்போ ஃபஸ்ட்டு செட்டை பார்க்கணும். இதில் இருக்கிற காமனை விட்டுறணும். ஏ இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்கிறதுனால அதையும் விட்டுறணும். டியும் காமனாக இருக்குது, அதையும் விட்டுறணும். மீதி இருக்கிற ஃபஸ்ட்டு செட்டோட எலிமெண்ட்டு தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? இதே இதில் இப்படி மாற்றி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட்டு செட்டு பி மைனஸ், அப்போ இதுக்கு வேறு வேல்யூ வரும். அதே இன்டர்செக்ஷன் அதுக்கெல்லாம் மாற்றி போட்டாலும் ஒரே இதுதான் வரும், டிஃப்ரென்ஸ்க்கு மட்டும் வேறு வரும். செட்டு பி மைனஸ் செட்டு ஏ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? பி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ பியில் வந்து நீங்கள் திருப்பி அதே எழுதிக்கோங்க. ஏபிசிடி. இதில் வந்து ஏ 2 4 டின்னு இருக்குது இல்லையா? அப்போ ஏபிசிடி தான் ஃபஸ்ட்டு செட்டு, பி தான் ஃபஸ்ட்டு செட்டாக எடுத்துக்கணும். செட்டு ஏவை வந்து செகண்ட் செட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஏலையும் இருக்குது, டிலையும் ரெண்டுமே காமனாக இருக்குது. ஃபஸ்ட் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன வரும்? அப்போ பி கமா சி இதுதான் அவுட்புட்டாக வரும். புரிஞ்சிருச்சா? அப்போ செட்டு பியை ஃபஸ்ட்டு செட்டாக எடுத்து செட் பியில் உள்ள காமனை விட்டுட்டு மீதி எலிமெண்ட், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு அவுட்புட் வேறு மாதிரி வரும், இதுக்கு அவுட்புட் வேறு மாதிரி வரும். அதே இன்டர்செக்ஷன் ஆம்பர்சன்ட்டு பைப் கேரக்டருக்கெலாம் மாற்றி எழுதினாலும் அதே தான் அவுட்புட் வரும். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அடுத்தது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ். டிஃப்ரென்ஸ்ன்றது வேறு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ மேக்ஸில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 செட்ஸ். 2 செட்ஸ்லையுமே எடுத்துக்கணும். பட் நாட் த ஒன் தட் ஆர் காமன். எதை அவாய்ட் பண்ணணும்? காமனை விட்டுட்டு மீதி எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் போத் த செட்ஸ். 2 செட்ஸ்லையும் உள்ள மீதி எலிமெண்ட்ஸை கொடுக்கறது தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இதுக்கு ஆப்ரேட்டர் வந்து கேரட்டு, ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக் அண்டர்ஸ்கோர், வெரி இம்பார்ட்டண்ட், அண்டர்ஸ்கோர்
போடணும். ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் 4th ப்ரோக்ராம் இதை பேஸ் பண்ணி தான் சிமெட்ரிக் அண்டர்ஸ்கோர் டிஃபரன்ஸ் ஓகேவா ஃபங்க்ஷனு. அப்போ ரெண்டுலேயும் உள்ள காமனை விட்டுட்டு மீதி எல்லாம் ஷேட் பண்ணணும் ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏழு அதே வேல்யூஸ் கொடுத்து இப்போ நம்ம வந்து கேரட் ஆப்ரேஷன் போட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா. ரெண்டுலேயுமே காமன் எலிமெண்ட்டாக அடிச்சிருங்க. ஏ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, டி வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, மீதி வந்து 2 4. நம்ம டிஃப்ரென்ஸ்க்கு என்ன பண்ணோம், இதை மட்டும்தான் எழுதணும் இல்லையா. இது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அப்போ ரெண்டு செட்லையுமே கன்சிடர் பண்ணணும். அதனால் ரிமைனிங் எலிமெண்ட்ஸு ரெண்டு செட்லையும் உள்ள ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும். அவ்வளோதான். 2 4 BC புரிஞ்சிருச்சா. மாற்றி எழுதினாலும் அதுதான் வரும் ஓகேவா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ காமனை விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் போத் த செட்ஸ் ஓகேவா. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பைத்தான் ஓப்பன் பண்ணியாச்சு ஐடியலி. இங்கே நான் இன்டராக்டிவ் மோட்லேயே நான் பண்ணுறேன். சாரி. ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஏ இஸ் ஈக்குவல் டு இனிஷியலைஸ் பண்ணலாம். 1 2 3 4. B is equal to set B ல வந்து equal to A, 2, 3, D. இப்போ print. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேஷனு, செட் A யூனியனுக்கு என்ன போடணும், பைப் கேரக்டர் ஓகேவா. யூனியன் B. இது ஃபங்க்ஷன்றதுனால parenthesis 1 2 3 4 AD 2 3 காமனாக இருக்கிறதுனால அதை விட்டுட்டு எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதுறது ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே இதை பிரிண்ட் ஆஃப் ஏ காமன் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ இன்டர்செக்ஷன் தட் இஸ் ஆம்பரசன் போடணும் இல்லையா. இப்போ பாருங்கள் 2 3. இதே நம்ம ஃபங்க்ஷன் வச்சு எழுதுறதா இருந்தால் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி புக்கில் வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் ஆப்ரேட்டரை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதணும் அப்படின்னா பிரிண்ட்டு ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் நேம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு செட்டு டாட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் பி ஓகேவா. ஃபஸ்ட்டு செட்டு டாட்டு இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் நேமு பராந்தசிஸில் பி. பராந்தசிஸை பிரிண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஸோ 2 3 வந்துருச்சு ஓகேவா. இப்போ தேர்ட் வந்து டிஃபரன்ஸ். பிரிண்ட்டு ஏ மைனஸ் பி. ஃபஸ்ட்டு செட் மைனஸ் செகண்ட் செட்டு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அவுட்புட்டு 1 4 ஓகேவா. ஸோ 1 4 இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ரிமைனிங் எலிமெண்ட் வந்து 1 4. அதே நான் வந்து பிரிண்ட்டு பி மைனஸ் ஏ கொடுக்குறேன்னு பார்த்தேன். பி இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகிடுச்சு. பி மைனஸ் ஏ. அப்போ என்ன வரும், வேறு அவுட்புட் வரும் பாருங்கள். அப்போ பி ரெண்டுலேயுமே காமன் 2 3 விட்டாச்சா. அப்போ பியில் உள்ள ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்குது, ஏவும் டியும். ஸோ அந்த ஏ டின்னு அந்த ஆர்டரில் வரல பாருங்கள், மாறி வந்திருக்கு டி ஏ. அதனால தான் அன்ஆர்டர்டு ஓகேவா. ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. பிரிண்ட்டு ஏ சிமெட்ரிக்கு கேரட் ஓகே. print capital A caret B 1 4 AD. So common element 2 3 விட்டுட்டு remaining elements 1 4 AD ஓகேவா. ஸோ இதை வந்து ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எழுதலாம். print capital A dot symmetric underscore. சிமெட்ரிக் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இல்லைனா 2 M வரணும், இல்லைனா எரர் தான் வரும், அவுட்புட்டு வராது ஓகேவா. அண்டர்ஸ்கோர் டிஃபரன்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர் பி. செகண்ட் செட் வந்து பி. இப்போயும் அதே வந்துருச்சு ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின்னு. ஸோ படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.